வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூரில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் அபாகஸ் மற்றும் வேத கணிதம் அகாடமியின் ஏற்பாட்டில் அச்சீவர் 25 என்ற பெயரில் 3வது மாநில அளவிலான அபாகஸ் மற்றும் வேத கணித போட்டி ஞாயிற்றுக்கிழமை உச்சிமேட்டில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கடலூர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சுபிக்ஷம் அபாகஸ் நிறுவனர் நாகலட்சுமி ஹரிஹரன் அவர்கள் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். அபாகஸ் போட்டியினை புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் சித்த மருத்துவர் திருமதி பூவி ஆகியோர் மாணவர்களுக்கு அபாகஸ் மற்றும் வேதகணித போட்டியினை துவக்கி வைத்தனர். ஸ்ரீ சுபிக்ஷம் நாட்டியாலயா யோகா மழலையர் பள்ளி செஸ் இந்தி தட்டச்சு இசை மற்றும் போட்டியில் வெற்றி பெற்ற அபாகஸ் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மருத்துவர் அமுதவாணி மற்றும் செயின்ட் அந்தோனி பள்ளியின் முதல்வர் சுஜாதா ஆகியோர் கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். In our Sri Subiksham Natyalaya program for the past 3 years. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேப்பிள்ளைப்பட்டி கிராமத்தில் உள்ள 3 வாக்குச்சாவடி பகுதிகளில் திமுக கட்சியின் சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுக சாதனை விளக்க பரப்புரை கூட்டம் வாழப்பாடி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மாது என்கின்ற மாதேஸ்வரன் தலைமை வகித்து திமுக அரசு செய்த சாதனைகளை குறித்து சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் திமுக கட்சி நிர்வாகிகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபரை கண்டித்து காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட நாடார் சமுதாயம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கல்வி தந்தை கிங் மேக்கர் காமராஜர் குறித்து யூடியூப் சேனலில் அவதூறாக பேசி அவர் சார்ந்த சமுதாயத்தை களங்கப்படுத்தும் விதமாக யூடியூப் சேனலில் வெளியிட்ட யூடியூப் முக்தர் அகமதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாடார் சமுதாய அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கல்வி தந்தை காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் முக்தர் அகமதை கண்டித்தும் அவரை உடனடியாக தமிழக காவல்துறை கைது செய்ய வலியுறுத்தியும் புதிய பேருந்து நிலையம் அருகே காரைக்கால் மாவட்ட நாடார் சமுதாயம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் யூடியூபர் முக்தர் அகமதை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நியூ இந்தியா 24x7ங்கிற ஒரு யூடியூப் சேனலில் முக்தார் என்பவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியிருக்கார். அவர் என்ன பேசுகிறன்னு தெரியாமே பிதற்றியிருக்கார். இப்போ இருக்கிற அணைகள் எல்லாமே காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை தான். 9 அணைகள். இது அணியில் கேரளாவில் ஒரு புலம்புழா அது ஒன்று கட்டியிருக்காரு, அது சேர்த்தா 10. இது தெரியாமல் அவர் ஒன்றும் பண்ணல, கள்ள நோட்டு அடிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணார்,
அப்புறம் லஞ்சம் அவர் பீரியடில் தான் உருவாச்சு அப்படின்னு இன்னும் பைத்தியம் மாதிரி பிதற்றிருக்கார். இந்த பிதற்றலுக்கு ஆட்சேபம் தெரிவித்து நாங்கள் இன்றைக்கி புது காரைக்கால் நகர பேருந்து நிலையத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். மற்றும் மேலும் இந்த மாதிரி ஒரு பெரும் தலைவரை பற்றி கிங் மேக்கர், அவர் யாரை கையை காட்டுறாரோ அவர் தான் பிஎம், அந்த மாதிரி தான் இருந்தது. அவரை இழிவுபடுத்த இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவனுக்கு அந்த ஆளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, 2 கன்மேனை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மேலும் இந்த முக்தாரை கைது செய்கிற வரை மேற்கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த முக்தார் அகமதை கைது செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிற வரை இந்த நாடா சமுதாயம் ஓயாது. இன்னைக்கு மத்தியானம் சிஎம்ஐயும் சீஃப் புதுச்சேரி முதல்வரையும் துணைநிலை ஆளுநரையும் பார்க்க இருக்கிறோம். புதுச்சேரியில் கோடிக்கணக்கான போலி மருந்துகள் பிடிபட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் போராளிகள் குழு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது 200க்கும் மேற்பட்ட காரைக்கால் போராளிகள் குழுவை சேர்ந்தவர்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சவ மேளம் அடைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கண்டன பேரணியில் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகள் மற்றும் மௌனம் காக்கும் புதுச்சேரி முதல்வரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தீநகர் அக்கார்ட் ஹோட்டலில் 26/11/2025 அன்று நடைபெற்ற திமுக மருத்துவரணி ஆலோசனைக் கூட்டத்தில் புதுவை திமுக மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் அவர்கள் பங்கு பெற்றார். 2026 சட்டமன்ற தேர்தல், கட்சி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதுவை மாநிலத்தில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு செயல்படாமலும் மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைக்காமலும் இருக்கின்ற காரணத்தினால் புதுவை மக்கள் பல இன்னல்களை தினசரி சந்திக்க நேரிடுகிறது. மக்கள் விரோத அரசின் செயல்பாடு குறித்து கண்டன தீர்மானங்கள் மற்றும் கோரிக்கை மனுவை புதுவை திமுக மருத்துவரணி சார்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களாக மருத்துவமனை தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களிடம் சமர்ப்பித்தார். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் புதுவை திமுக மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் உரையாற்றினார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக முகவர்கள் பயிற்சி கூட்ட அழைப்பு. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக முகவர்கள் பயிற்சி கூட்டம் டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறவுள்ளது. மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மாநில அவைத்தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கன்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் செந்தில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகிக்க உள்ளனர். புதுச்சேரி மாநில கழக ஒருங்கிணைப்பாளரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான ஜகத் ரட்சகன் இம்முகாமினை துவக்கி வைக்கிறார். இக்கூட்டத்தில் மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.